Hi friends, welcome to Wings for You. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஆரியில் பேசிக் ஸ்டிச்சான செயின் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இங்கன்னா சரி த்ரெட், சில்க் த்ரெட், கட்டர், அப்புறம் ஆரி நீடலும் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு சரி த்ரெட்டில் இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம எப்போவுமே ஸ்டிச்சு ஃப்ரேம்க்கு கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோன்றதுனால கீழேருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணுன்றதை நான் உங்களை காமிக்கிறேன். த்ரெட்டை இந்த மாதிரி பிடிச்சிட்டு நீடிலோட டிப்பில் இருக்கிற ஹூக்கில் த்ரெட்டை இந்த மாதிரி மாட்டி நீடில் அப்படியே மேலே இழுக்கணும். அடுத்து நம்ம செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போது ஒரு கையில் நாட் போட்ட த்ரெட்டை ஃப்ரேம்க்கு கீழே கொண்டு போயிடணும். இன்னொரு கையில் ஆரி நீடில் வச்சு ஃப்ரேமுக்கு மேலேருந்து அந்த ஹூக்கில் த்ரெட்டை மாட்டி மேலே இழுக்கணும். திரும்பவும் கொஞ்சம் தூரத்தில் இன்னொரு இடத்துல நீடில் பஞ்ச் பண்ணி ஹூக்கில் த்ரெட்டை மாட்டிட்டு கிளாத்தை விட்டு மேலே எடுக்கும்போது நீடில் ரொட்டேட் பண்ணி மேலே எடுக்கணும். திரும்பவும் கொஞ்சம் தூரத்தில் நீடில் பஞ்ச் பண்ணி ஹூக்கில் த்ரெட்டை மாட்டி கிளாத்தை விட்டு மேலே எடுக்கும்போதே ரொட்டேட் பண்ணிவிட்டு மேலே எடுக்கணும். இதே மாதிரி நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனில் கண்டினியூஸாக போட்டுகிட்டே போகலாம். இந்த மாதிரி நமக்கு செயின் ஃபார்ம் ஆயிரும். இங்கே நான் ஒரு சின்ன ஒரு லைன் மட்டும் போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதுதான் ஆரி எம்ப்ராய்டரியில் பேசிக் ஸ்டிச் அப்படின்றதுனால இது நம்ம நல்லா கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து வர ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஸ்டிச்சஸ் நமக்கு ஈஸியாகவும் வரும். பிகினர்ஸ் எப்போவுமே ஒரு சூவிங் த்ரெட்லேயோ அப்படி இல்லைன்னா இந்த ஜரி த்ரெட்லேயோ போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சில்க் த்ரெட்டில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா சில்க் த்ரெட் ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால அடிக்கடி கட் ஆகும். அடுத்து நம்ம இதே செயின் ஸ்டிச்சை எப்படி சில்க் த்ரெட் வச்சு போடுறது அப்படின்றத பார்க்கலாம். சில்க் த்ரெட் எப்போவுமே நம்ம இந்த மாதிரி ரெண்டாக தான் எடுத்துக்கணும். சிங்கிளாக எடுத்தோம் அப்படின்னா அது ஈஸியாக கட் ஆயிரும். நம்ம டபுளாக எடுத்த அந்த சில்க் த்ரெட்டை இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துகிட்டு ஜரி த்ரெட்டில் எப்படி நம்ம செயின் ஸ்டிச் போட்டோமோ அதே மாதிரியே தான் கிளாத்துக்கு கீழே நாட்டை கொண்டு போயிட்டு நம்ம கிளாத்துக்கு மேலேருந்து நீடில் வச்சு ஹூக்கில் மாட்டி மேலே இழுக்கணும். இந்த சில்க் த்ரெட்டில் போடுறதுக்கும் ஜரி த்ரெட்டில் போடுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் ஜரி த்ரெட்டில் போடும்போது நமக்கு சிங்கிள் ஸ்டாண்ட் தான் அப்படின்றதுனால ஈஸியாக போட வரும். ஆனால் சில்க் த்ரெட்டில் போடும்போது டபுள் ஸ்டாண்ட் இருக்கிறதுனால அதில் ஒரு ஸ்டாண்ட் இந்த மாதிரி நீடில் மாட்டோம், இன்னொரு ஸ்டாண்ட் நீடில் மாட்டாது. அப்போ நம்ம இனிஷியலாக நம்ம சில்க் த்ரெட்டில் போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்து நம்ம செயின் ஸ்டிச் போடும்போது என்னெல்லாம் பண்ணக்கூடாது, என்னென்ன காமன் மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற கிளாத் எப்போவுமே நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். ஒரு நீடிலையோ இல்லை ஒரு பீடையோ மேலேருந்து தூக்கி போடும்போது அந்த நீடில் இந்த மாதிரி ஜம்ப் பண்ணணும். இந்த மாதிரி ஜம்ப் பண்ணாமல் கிளாத் ஃப்ரேமில் லூஸாக ஃபிக்ஸ் ஆகிருந்தது அப்படின்னாக்கா நம்ம நீடில் தூக்கி போடும்போது எப்படி இருக்கும்னா நீடில் இப்படி மேலே ஜம்ப் பண்ணவே பண்ணாது, அப்படியே போய் அதில் செட் ஆயிரும். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு ஸ்டிச்சஸ் எப்படி வரும் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போடும்போது கிளாத் லூஸாக இருந்ததுன்னா நமக்கு கிளாத்தில் அந்த சைடில் சுருக்கம் தெரியுது இல்லையா, அவங்களுக்கு அந்த மாதிரி சுருக்கம் வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. நமக்கு அந்த ஸ்டிச்சஸ் நீட்டாகவும் வராது, ஃபினிஷிங் நமக்கு நல்லா கிடைக்காது. அடுத்து நம்ம சில்க் த்ரெட் வச்சு பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம சில்க் த்ரெட் எப்போவுமே டபுள் ஸ்டாண்ட் தான் எடுப்போம். அந்த மாதிரி டபுள் ஸ்டாண்ட் எடுக்கும்போது நீடில் கரெக்டாக அந்த ரெண்டு ஸ்டாண்டுமே மாட்டாது. சில சமயம் நம்ம ஸ்டிச் போட்டுகிட்டே இருக்கும்போது டபுள் ஸ்டாண்ட் எடுத்து போட்டுகிட்டே இருப்போம், நடுவில் ஏதாவது ஒரு இடத்துல சிங்கிள் ஸ்டாண்டுக்கு மாறிடும், நமக்கே தெரியாமல் அது சிங்கிள் ஸ்டாண்ட்லேயே போட்டுகிட்டே போகும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாக்கா திரும்பவும் கொஞ்சம் தூரத்தில் நம்ம டபுள் ஸ்டாண்ட் எடுப்போம். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஸ்டிச்சில் ஒரு நீட் ஃபினிஷிங் கிடைக்காது. எப்படி இருக்கும்னா ஒரே இடத்துல ரொம்ப திக்காகவும் இன்னொரு இடத்துல பார்த்தா தின்னாகவும் இருக்கும். அடுத்து நம்ம பண்ணுற மிஸ்டேக் என்ன தான் கிளாத் நமக்கு ஃப்ரேமில் டைட்டாகவே ஃபிக்ஸ் ஆகிருந்தாலும் நம்ம நீடில் பஞ்ச் பண்ணிவிட்டு த்ரெட்டை வெளியில் எடுக்கும்போது ரொட்டேட் பண்ணி தான் மேலே எடுக்கணும். ஆனால் அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி மேலே எடுக்காமல் கிளாத்தில் இந்த மாதிரி பஞ்ச் பண்ணிவிட்டு நீடில் அப்படியே த்ரெட்டை மாட்டி மேலே எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும்னு பார்ப்போம். இந்த மாதிரி மேலே எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி செயின் பேக்கில் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பேக்கில் போச்சு அப்படின்னாக்கா நம்ம அடுத்த செயின் போடுறதுக்கு த்ரெட்டை முன்னாடி இழுப்போம். அப்போ துணியில் இந்த மாதிரி சுருக்கம் விழும் நமக்கு. இதை அவாய்ட் பண்ணணுன்னா நம்ம நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியில் எடுக்கும்போதே ரொட்டேட் பண்ணி தான் வெளில எடுக்கணும்.
நீடில். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஆரி எண்ட் நாட்டில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.